ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்றால் வெப் டிசைனிங் அண்ட் வெப் டெவலப்மெண்ட். வெப் டிசைனிங்னா என்னது? வெப் டிசைனிங்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டிசைனிங் மட்டும்தான். HTML, CSSன்னு 2-3 லாங்குவேஜ் மட்டும் கற்றுக்குங்க. அதை வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். வெப் டெவலப்மெண்ட்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இரண்டில் ஏதோ ஒன்று தெரிஞ்சு வச்சுருக்கணும். பயங்கரமான அல்ட்ராடெக் க்ரியேட்டிவிட்டியாக இருக்கணும். உங்களுக்கு பெரிய ஜீனியஸ் மைண்டு, இந்த மேத்தமெட்டிக்கல் லாஜிக்ஸ் இது எதுவுமே தேவையில்லப்பா. உங்களுக்கு பேசிக் மேத்தமெட்டிக்கல் லாஜிக்ஸ் அதை ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வரும். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகுதுன்னா, மெயின் ஆஃப் எவ்ரிதிங் இஸ் ஐடி ஃபீல்ட்ஸ். நான் இந்த கிளாஸில் என்ன சொல்லி தர போகிறேன்னா, எப்படி ஒர்க் ஆகுது, எதுக்கு படிக்கணும், இப்போ எந்த லெவலில் இருக்குது வெப் டெவலப்மெண்ட், ஹவு டு டூ, அப்படி இப்படின்னு நிறைய சொல்லித்தரேன். உங்களுக்கு அடுத்த கிளாஸில் உங்களுக்கு ஆப் டெவலப்மெண்ட், கேம் டெவலப்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவேன். சரி. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, வெப் ப்ரௌசர். அது ஃபயர்ஃபாக்ஸோ இல்லை க்ரோமோ ஏதோ ஒன்று எடுத்துக்குவோம். சரியா? அதெல்லாமே என்ன பண்ணுவோம்னா, அந்த இதில் டூர் பாலில் போய்ட்டு நம்ம டாக், கேட், விக்கிபீடியா ஏதாச்சும் சம்திங் அடிச்சுட்டு என்ன வரும், வெப் சர்வருக்கு வரும். வெப் சர்வரில் என்ன பண்ணும், சர்ச் பண்ண அடுத்த செகண்ட் உங்களுக்கு உங்களோட டாக்குமெண்ட்டை எடுத்து கொண்டு உங்கள் ப்ரௌசரில் கொடுத்துருது. இந்த ப்ரௌசரில் கொடுத்தோன்னே என்ன பண்ணுறோம், நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. எவ்ரிதிங் இஸ் கோடிங் தான், எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், இதெல்லாமே தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் ஆக்கியூபை பண்ணுற விஷயம் இந்த ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகால் என்ன ஆகும்னா, இந்த ப்ரோட்டோகால் தான் போய் உங்கள் வெப் சர்வரில் இருக்கிறத சர்ச் பண்ணி உங்கள் கையில் கொண்டு கொடுக்குது. இதுதான் விஷயமே. அடுத்தது என்ன, டேட்டாபேஸ் எதுக்கு இந்த டேட்டாபேஸ் இந்த டயக்ராம் கொடுத்துருக்கானா, இப்போ உங்கள் சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கவர்மெண்ட்டோடது, இந்த ஆதார் இந்த மாதிரிலாமே நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே ஸ்டோர் ஆகிருக்கும். ஏதாச்சும் இன்ஸ்டியூஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே சேர்ச் ஆகிருக்கும். ரிசல்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் பார்க்கும்போது உங்கள் நம்பர் அடித்தா ஈஸியாக வந்தது. அது இப்படி எல்லாமே டேட்டாபேஸில் சேவ் பண்ணுறாங்க. உங்கள் ரிசல்ட்ஸ் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த சேவிங்கில் தான் டேட்டாபேஸ்னு சொல்கிறாங்க. இந்த டேட்டாபேஸுக்குன்னு தனி லாங்குவேஜ் இருக்குது. தட் இஸ் MySQL, MongoDB, அப்படி இப்படி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. இந்த லாங்குவேஜஸ்லாம் என்ன பண்ணணும், டேட்டாபேஸை உருவாக்குறதுக்கு மட்டும் தனியாகவே படிக்கிறாங்க, அதை லேர்ன் பண்ணிக்கிறாங்க, அதையே க்ரியேட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அந்த டேட்டாபேஸ் என்னாகும், இந்த டேட்டாபேஸ் இப்போ HTTP போய் இந்த வெப்பேஜ் எடுத்துகிட்டு வந்தோன்னா அடுத்த செகண்ட் நீங்கள் ஏதாச்சும் நம்பர் அடிப்பீங்க, உங்கள் ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க, இல்லை உங்கள் ஆதாரோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டக்குன்னு உங்கள் பாஸ்வேர்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு டேட்டாபேஸில் போய் தேடி கொண்டு கொடுக்கும். இதுதான் விஷயமே. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்றால், சப்போஸ் நம்ம ஒரு கிளைண்ட்டாக எடுத்துப்போம். நம்ம தான் கிளைண்ட்டு, எல்லாமே இன்றைக்கி பார்த்தாலும் நம்ம தான் கிளைண்ட் என்ன பண்ணுறோம், ஒரு சர்வரில் நம்ம ஒரு வெப்பேஜ் கேட்குறோம். இந்த வெப்பேஜெல்லாம் எப்படி இருக்கணும்னா, HTML ஃபார்மேட். அப்படின்னா உங்கள் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் HTML ஆர் HTM, CSS, JavaScript இப்படின்னு 3 லாங்குவேஜில் தான் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த லாங்குவேஜில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறத நீங்கள் எடுக்க போகிறீங்க. அப்போ உங்களுக்கு எடுக்கிறதுக்கு எது யூஸ் பண்ணுறோம், யூசர் ஆக்ஷன் நீங்கள் என்ன டாக்கோ விக்கிபீடியா எதுவும் கொடுக்குறீங்கன்னா யூசர் ஆக்ஷன் அது உள்ளே கொண்டு போய் எடுத்துக்கொண்டு உங்கள் கையில் கொடுக்குற எல்லாமே எந்த ஃபைல் ஃபார்மேட்னால் HTML, CSS அண்ட் JavaScript ஃபார்மேட் தான். அடுத்தது டேட்டாபேஸ்னால் உங்களுக்கு அப்டேட் ப்ராசஸில் கிடைக்கிது. எப்படின்னா நீங்கள் ஒரு பாஸ்வேர்டோ இல்லை மெயில் ஐடி அடித்தோன்னு தான் உங்களுக்கு அது ஒரு அப்டேட்னு சொல்ல முடியும். ஸோ அப்டேட் பண்ணி எடுக்கும் போது தான் உங்கள் டேட்டாபேஸ்லேருந்து வெளியில் வரும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்றால் ப்ரோட்டோகால்ஸ்னால் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு HTTP அப்படின்னு 2 இருக்குது. அதில் நம்ம HTTPSனால் என்னென்னு முதல்ல பார்த்துருவோம். HTTPSனால் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது S போட்டிருக்கிறதுனால செக்யூர் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இந்த செக்யூருக்கு வேர்டு என்னது, இந்த லாக்கெல்லாம் போட்டு முன்னாடி உங்கள் வெப்பேஜில் காமிச்சிது. அது என்னதுன்னா, நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனோ டேட்டாவோ ஒரு பாஸ்வேர்டோ நம்ம யூஸ் பண்ணோம்னா, வெப்பேஜில் யூஸ் பண்ணோம்னா உங்கள் டேட்டா அந்த வெப்பேஜை ஹேக் பண்ணவங்க, சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், வெப்பேஜை ஹேக் பண்ணிட்டாங்க. அந்த டைம் என்ன பண்ணுவீங்க, நீங்களும் டேட்டா அனுப்புவீங்க. அது ஒரு கவர்மெண்ட் பேஸ்டு வெப்சைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு அது லாக் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா, உங்களுக்கு பாஸ்வேர்டு போட்டாலும் அதை எடுத்துருவாங்க ஈஸியாக. ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ண முடியும். ஆனால் சப்போஸ் நீங்கள் HTTPSயில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா, உங்கள் கவர்மெண்ட்டோட வெப்சைட் HTTPSயில் இருந்துச்சுன்னா உங்களோட டேட்டா கவர்மெண்ட் மட்டும்தான் பார்க்க முடியுமோ, வெளியே யாருனாலும் பார்க்க முடியாது. அண்ட் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது. அது என்னென்னா, உங்களுக்கு பிரச்சனைனா இந்த டாக்குமெண்ட் அப்படின்னா உங்கள் பாஸ்வேர்டு டேட்டா இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா கவர்மெண்ட்டில் அப்படின்னு. எதுவுமே தெரியாதுங்க. அப்படின்னா பாஸ்வேர்டு நீங்கள் இப்போ போட்ட அடுத்த செகண்ட் என்கிரிப்ட் ஆகிடும். என்கிரிப்ட் ஆகி தான் உங்கள் டேட்டாபேஸ்லேயே சேவ் ஆகும். அவங்க டேட்டாபேஸில் போய் பார்த்தோம்னா இன்கிரிப்டட் வேர்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும், சம்மந்தமே இருக்காது. ஆனால் அந்த சிஸ்டமோட தான் அனலைஸ் பண்ணணும். இந்த என்கிரிப்ட் வேர்டை டீக்ரிப்டாக திரும்பி மாற்றுறதுக்கு நீங்கள் திரும்பி பாஸ்வேர்டு வைக்கும்போது அது தெரிஞ்சுக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியாது. உங்களோட மெயில் ஐடி வேணால்
அவங்க வியூ பண்ண முடியும். வேறு எதுவும் பண்ண முடியாது. அடுத்தது இப்போ தான் நம்ம டாபிக் போகிறோம். நம்ம டாபிக் என்னது? வெப்சைட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, வெப் டெவலப்பர் எப்படி ஆகிறது. அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். 3 டைப் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட் இருக்குது. என்னென்னா ஃப்ரண்ட் அண்ட், பேக் அண்ட், ஃபுல் ஸ்டாக்கு. இந்த ஃப்ரண்ட் எண்ட்னா ஒரு சைடு மட்டும், பேக் எண்ட்னா சர்வர் சைடு மட்டும். இந்த ஃப்ரண்ட் எண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிளைண்ட் பேஸ், அப்படின்னா நீங்கள் விஷுவலாக பார்க்குற எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் பேஸில் வரும். பேக் எண்ட்னா உங்கள் சர்வரில் என்ன நடக்கணும்னு நீங்கள் டீச் பண்ணுறீங்க, ஐ மீன் கோடிங் மூலமாக டீச் பண்ணுறீங்கன்னா அது வந்து பேக் எண்ட். இது ரெண்டுமே கற்றுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர். அதுதான் ஒருத்தர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட் படித்தாங்கன்னா ஹீ இஸ் அ வெப் டெவலப்பர் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஃப்ரண்ட் எண்ட். பேக் எண்ட் படித்த பேக் எண்ட் டெவலப்பர் ரெண்டுமே படிச்சிருக்காங்கன்னா தே ஆர் கால்ட் அஸ் எ ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட். வாட் இஸ் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்? ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்டில் சிஎஸ்எஸ், ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் HTML இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. முதல்ல நீங்கள் டிசைன் பண்ணுறதுனாலும் ஃப்ரண்ட் எண்ட் தான் பேசிக்கானது. இப்போ யூஸ் பண்ணுற கேம்ஸ், ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த 4 லாங்குவேஜ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் இதை லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஃபார் க்ரியேட்டிங் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸும், ஐ மீன் வெப் டெவலப்மெண்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும். இதில் வந்து ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. HTML வந்து உங்களுக்கு வெப் எப்படி இருக்கும், வெப் பேஜ் எப்படி இருக்கணும்னு காமிக்கிறது. சிஎஸ்எஸ் வந்து அதோட அடிஷ்னல், அப்படின்னா உங்களுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது சிஎஸ்எஸ். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எப்படி மார்க்கப் ஆகணும், ஐ மீன் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. இந்த 3 லாங்குவேஜ் கற்றுக்கிட்டிங்கன்னா யூஆர் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர். நீங்கள் ஒரு கம்பெனி ரெக்ரூட்மெண்ட் ஆகணும்னாலே உங்களுக்கு வந்து இந்த பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக வெப் டெவலப்பர்ஸ்க்கு தேவைப்பட்டது ஒன்று. சரி, அவங்களுக்கு பேக் அண்ட் டெவலப்மெண்ட்னா என்னென்னு சொல்ல போகிறேன். பேக் அண்ட் டெவலப்மெண்ட்னா உங்களுக்கு PHP, பைத்தான், ஜாவா ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ், இதில் நான் சொன்னதில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பைத்தான் இஸ் பெட்டர்னு நான் சொல்லலாம். ஆனால் எனக்கு நான் சொல்ல போகிறேங்க இதை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியல. பட் ஆனால் என்னது பேக் அண்ட் டெவலப்பர்ஸ்னால் சர்வர் பேஸ், ஃபுல்லாக சர்வரில் என்னென்னலாம் நடக்கணுமோ அதெல்லாம் நம்ம இந்தியா டீச் பண்ணுறோம். ப்ரோக்ராமிங் மூலமாக அதை நம்ம சொல்கிறோம். இந்த சர்வருக்குள்ளே நீங்கள் டீச் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த டேட்டா பேஸ்லேருந்து எடுத்து மெட்டீரியல்ஸ்லாம் கொடுக்கும். அதனால தான் அது டைனாமிக் வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பேக் அண்ட் தேவை. ஸ்டாட்டிக் வெப்சைட்டும் உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டே போதும். அதோட டிஃப்ரென்ஸ் ரொம்ப பெருசாலாம் போக தேவையில்லை. அடுத்தது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கு பேக் எண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தான் என்னப்பா. ஃப்ரண்ட் எண்ட் வந்து பில்ட் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். பேக் எண்ட் வந்து சர்வைவ் பண்ண வைக்கிறோம், அந்த வெப்பேஜை சர்வைவ் பண்ண வைக்கிறதுக்கு. இங்கே நீங்கள் நிறைய லாங்குவேஜஸ் பார்ப்பீங்க. இந்த லாங்குவேஜ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வெப் டெவலப்பர்ஸ்லாம் உருவாகுறாங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு வெப் டெவலப்பர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது உண்மையாலுமே நிஜமாக உண்டு தான். இப்போ அடுத்தது என்னென்னா, நம்ம ஃப்ரண்ட் எண்டில் என்ன படிக்கிறோம், பேக் எண்டில் என்ன படிக்கிறோம், டேட்டா பேஸ், வெர்ஷன் கண்ட்ரோல். உங்களுக்கு இந்த டேட்டா பேஸ் வரைக்கும் பாருங்கள், மீதியெல்லாம் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் போக தேவையில்லை. இந்த டேட்டா பேஸ் வரைக்கும் இருக்க லாங்குவேஜஸ் படித்தாலே போகும். அடுத்தது வந்து உங்களுக்கு டிசைனர்ஸ், ஐ மீன் வெப் அப்ளிகேஷன்ஸ்னால் இதில் சொல்லலை. வெப் அப்ளிகேஷன்ஸ்னால் உங்களுக்கு மொபைலில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல, ஐ மீன் சிஸ்டமில் அப்ளிகேஷன்ஸ் பார்ப்பீங்க. ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வெப்பில் இருக்கும் பேஸில். அதெல்லாமே உங்களுக்கு நிறையவே யூஸ் ஆகுது. வந்து உங்களுக்கு வந்து அது வெப் அப்ளிகேஷன் சொல்லுவோம். அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் போனீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் இஸ் வெப் அப்ளிகேஷன், ஐ அதை ஓப்பன் பண்ணுங்கள். வெப் அப்ளிகேஷன் மாதிரி நேவிகேஷன் பேட்டர்னா பார்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் வெப் அப்ளிகேஷன். தட் மச் கைஸ். அப்புறம் இன்றைக்கி அவ்வளோதான். இனி அதுக்கடுத்தது வெப் டெவலப்பர்ஸ்க்கு என்னென்னலாம் யூஸஸ் இருக்குது, இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் வேர்ல்டில் என்னென்னலாம் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம்.